கடந்த 2-3 நாளா நிறைய பேர் டிஎம் எவனோ ஒருத்தன் கோயம்புத்தூர் மாப்பிளையோ இல்ல கொலம்பியா மாப்பிளையோ அவனை பத்தி பேசுங்க சரி அவன் என்னதான் பண்ணிவிட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணும்ல அவன் வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைக்கையும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு அதை போய் எல்லார்ட்டையும் நீட்டிட்டு என்னை ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்க வேண்டியது, ஃபாலோ பண்ணா அவங்கள்ட்ட காசு கொடுக்க வேண்டியது. என்னடா மானக்கட்ட பொழப்பா இருக்கு அப்படின்னு நீ கேட்கலாம். இருங்க மேட்ருக்கு வரும். இப்படி போனவன் காசு எடுத்துட்டு போகாம ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு போயிருக்கேன். காசு எடுத்துட்டு போகாம ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு போனதெல்லாம் கரெக்ட். சரி, அந்த நேரத்துல ஒரு வயசானவர் வந்திருக்காப்ல, தம்பி பசிக்குதுப்பா அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயோ இல்ல அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாம் போய் நீட்டுறான்ல அந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த வயசானவருக்கு ஒரு 100 ரூபாயாவது கொடுத்துருந்துருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் இதை பார்த்த வியூவர்ஸ் பூரா காண்டாயி எனக்கு அனுப்பி வச்சுட்டு அண்ணே உங்க ஸ்டைல 2 குத்தி விடுங்க அப்படின்னு அனுப்பி வச்சு அப்புறம் அதை பார்த்து செக் பண்ணும்போது அந்த பையன் சொல்லியிருக்கேன் நான் பண்ணது தப்பு தான், 2 இட்லியாவது வாங்கி கொடுத்துருக்கணும்னு சொல்லி ஒரு அப்பாலஜைஸ் மாதிரி சொல்லியிருக்கேன். 2 இட்லி நான் வாங்கி கொடுக்கணும் தப்பு தான். சரி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுல நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்காது, அந்த பையன் அப்பாலஜைஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்க்ரோல் பண்ணேன் பாருங்க. ஒரு பொண்ணு அந்த சைட்ல இருந்து வராங்க, அவங்க மூஞ்சி கிட்ட கொண்டு போய் ஒரு 1000 ரூபாய் நீட்டிட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கோயம்புத்தூர் மாப்பிள்ள பேஜை ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு கேட்க அவன் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள பேஜை ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்டதை மட்டும் கட் பண்ணிட்டு பார்த்தா அது எவ்வளவு தப்பா தெரியுது. பப்ளிக்ல ரேண்டமா ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு மூஞ்சிக்கு நேரம் 1000 ரூபாய் காட்டி நீங்க அழகா இருக்கீங்கன்னு ஆரம்பிச்சா அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல என்ன தோணும், அடுத்து நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்கறது கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா செருப்பு கழட்டி சப்புன்னு இருக்கிறோம் அந்த பொண்ணு. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க.